வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நம்ம இருக்க காலத்திலே மீனாட்சிக்கு ஒரு நல்லது நடத்திடணும் அப்படின்னு சுமதி தன்னோட நோய்க்காக நம்ம வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும்னு நிற்கிறாங்க. ஆனால் மீனாட்சி அதெல்லாம் முடியாது, அப்பத்தா மூலமாக நம்ம தேன்மொழி அக்கா படாத பாடுபட்டது போதும், நான் பொறுமையாக தான் இந்த வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை, தேனு நல்லாவே அப்பத்தாவா சமாளிச்சிருவா, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிடுவா, எனக்கு ஒன்று நினச்சாதான் பயமாக இருக்குது மீனாட்சி, புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்ல நேரமே நம்ம சுமதிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன மாதிரி ஆகுது. அம்மாவுக்கு எந்த கவலையான நியூஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவோம் அப்படின்னு சரி அம்மா, நீ யாரை கை காட்டுறியோ அவங்கள கல்யாணம் பண்ண தயார் அப்படின்னு இருக்க நேரம் ஆதி அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க நம்ம சுமதி. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நாளைக்கு நீ அவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மீனாட்சியும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவா அந்த ஆதி கூட ஒரு சின்ன பிரச்சனையாயிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வசீகரன் அதாங்க நம்ம மீனாட்சி முதல்ல வேலை பார்த்த அந்த கம்பெனியோட அந்த மேனேஜர் அவர் நம்ம மீனாட்சி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாரு. அவங்கள தோலை உரிச்சிருப்பாங்க ஜீவா. ஒரு கட்டத்தில் என்ன அன்னைக்கு அவமானப்படுத்த வேலையிலேருந்து நீக்கினவா தான் இந்த மீனாட்சி, அவளை பழி வாங்க அவங்க அக்கா தேனை கடத்துவோம் அப்படின்னு தேன்மொழியை கடத்துறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சியும் ஜீவாவும் சேர்ந்து தேனை காப்பாற்றுறாங்க. அதோட வசீகரனுக்கு தொலியை உரிக்கிறாங்க ஜீவா. இந்த சைடு பார்த்தோன்னா ஆதி வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவை மீனாட்சி கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாக நம்ம எப்படியாவது மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம சுமதிக்கு பயங்கரமான திட்டம். நம்ம இருக்க நேரமே நம்மளுக்கு ஹார்ட்டில் பிளாக்கு 3 இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னோட பொண்ணு மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் இருக்க நேரமே அமைச்சு கொடுத்துடணும், என் 2 பொண்ணுங்களையும் நான் கரை சேர்த்துட்டேன்ல, அப்படி போய் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ மீனாட்சிக்கு இன்னும் கல்யாணம் நல்லது நடக்கலை, அதனால் அவள்கிட்ட எப்படியாவது இதை சம்மதிக்க வச்சிடணும். இப்போ ஒரு அலைன்ஸ் இருக்குன்னு வர சொன்னாங்க, அந்த பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சுமதி யோசிக்கிறாங்க. மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருமா மீனாட்சி, நான் இருக்க நேரமே உனக்கு ஒரு நல்லது நடத்திடணும் அப்படின்னு இந்த அம்மாவோட ஆசை, இந்த அம்மாவின் ஆசை ஏற்றுக்கிடுவே. அம்மம்மா இதெல்லாம் முடியவே செய்யாது, அப்பத்தா மாதிரி ஒரு அறைக்கு மாமியாராட்டு இருப்பா, அவளை பார்த்தாலே கோவமாட்டு இருக்கும், அதெல்லாம் எனக்கு முடியாதுமா அப்படின்னு சொல்ல நேரம் அப்பத்தாவா எல்லாம் தேனு நல்லாவே சமாளிச்சிருவா, அவளுக்கு சமாளிக்க தெரியும், நீனும் அதே மாதிரி சமாளித்து வாழறதாமா வாழ்க்கை, நீ கல்யாணத்துக்கு சம்மதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சுமதிக்கே ஒரு மாதிரி உடம்பு ஆகுது. அதை பார்க்குறாங்க டாக்டர். வேற கவலையான விஷயம் எதுவுமே கவலைப்படுத்த விதமாக நம்ம அம்மாவுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி அம்மா ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சரிம்மா, நீ யாரை சொல்றியோ அவங்கள கல்யாணம் பண்ண நான் சம்மதிச்சிடேன் அப்படின்னு நம்ம மீனாட்சி சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஆதி அவர் தான் மாப்பிள்ளை மீனாட்சிக்கு பார்த்துருக்காங்க. அந்த ஆதி வர நேரவே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஜீவா கூட ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஜீவாவும் ஆதியும் எதிரிகளாக ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதி தெரிஞ்சுக்கிடாங்க, இந்த மீனாட்சி இந்த ஜீவா மீனாட்சியை லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ண நினைக்கிறான், இவங்களுக்கு சொந்த பந்தமும் இருக்குது, சொத்து 2 குடும்பத்துக்கும் இடையில சொந்த உறவும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இது நடக்கக்கூடாது, நான் எப்படியாவது இந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த வசீகரன் அதாங்க மீனாட்சி வேலை பார்க்க நேரம் அங்கே மேனேஜராக இருந்துட்டு மீனாட்சி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பேன். அந்த வசீகரன் அவரை மீனாட்சி தொலியை உரிச்சி கலத்தி அடிப்பாங்க. அந்த மீனாட்சியை பழிவாங்க சந்தர்ப்பம் காத்துட்டு இருந்த நம்ம வசீகரன் இப்போ கலையிறங்குறாங்க. இந்த மீனாட்சியை எதையாவது பண்ணணும், அதுக்கு அவளோட அக்கா தேனை கடத்துங்க, அவளை பழி வாங்கினாலே மீனாட்சியை பழி வாங்கின மாதிரி தான் அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சிக்கு பழி வாங்கதாட்டு தேனை கடத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தேன் அக்காவுக்கு ஆபத்து இருக்குது, அது இந்த வசீகரன் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் தெரியுது. அதோட பார்த்தோன்னா இந்த ஜீவாவை பார்த்து நம்ம வசீகரன் சொல்கிறாங்க, விட மாட்டேன், என்ன அன்னைக்கு மீனாட்சி அடித்தானா நீனும் காரணம் தான், நீனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் செய்தீங்க,
அதுக்கு தான் இந்த தேன்மொழிக்கு வந்து பலியாட ஆவியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடத்தி வைக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு வந்து பார்த்த மாப்பிள்ளை ஆதி அந்த வசீகரனோட கை கோர்க்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து முறியடிக்க களை இறங்கிட்டாங்க நம்ம ஜீவா. நம்ம மீனாட்சி வந்து எங்கள் அக்காவை காணலை அப்படின்னு வந்து நம்ம ஜீவாட்ட சொல்ல நேரம் மதனியே காணலையா, நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, காணலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வசீகரனை பார்க்குறாங்க மீனாட்சி. ஒருவேளை இவன் நம்மளை பழி வாங்கிறதுக்காக நம்ம அக்கா தேனை வந்து கடத்திருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. கண்டிப்பாக செய்தாலும் செய்திருப்பான். இவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனை வந்து நம்ம அன்னைக்கு சரியான பாடுபடுத்தினதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டான். ஆனால் இவனை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜீவா கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த வசீகரன் மேலே டவுட் இருக்குது, அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மீனாட்சி வந்து சொல்லிட்டால, மதனியை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத. இந்த வசீகரன் தோலை உரிக்கிறாங்க நம்ம ஜீவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி வந்து சொல்கிறாங்க நம்ம சுமதிட்ட போய், எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன். அப்படியா தம்பி, சரி நான் வந்து என் பொண்ணை வந்து உங்களுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுமதி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஜீவாவின் தேன்மொழியை மீட்டக்கூடிய அந்த இவ்வளோ போராட்டத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம அக்காவை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து இவர் கஷ்டப்படுறதை பார்த்தா கண்டிப்பாக இவர் நல்ல மனுஷன்தான். இவங்க அப்பத்தா மாதிரி ஈவு இறக்கம் இல்லாத நபர் இல்லை, நல்ல மனுஷன்தான் அப்படின்னு வந்து நம்ம ஜீவாவுக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம மீனாட்சிக்கு வந்து ஏற்படுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து நான் வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ண சம்மதிக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்ம மீனாட்சி மனசில் ஜீவா மேலே ஒரு காதல் ஏற்படுது. அது வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஜீவாவும் மீனாட்சி சேர்ந்து தேன்மொழியாக அதிரடியாக வசீகரன்ட்டு மீட்டுறாங்க. வசீகரனுக்கு நெத்தி அடி கொடுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி எங்கள் குடும்பத்துக்கு மேலே திரும்பி கூட நீ பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு வந்து ஓட வசீகரனை வந்து துரத்துறாங்க. நம்ம தேன்மொழி நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் காப்பாற்றிட்டேன் அக்கா, என்ன பழிவாங்கிறதுக்கு தான் இந்த ஆள் உன்னை பழி கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம், சரி என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கல்ல அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தேன்மொழிக்கு வந்து பாராட்டு வந்து கொடுக்குறாங்க. எம்ப்ராய்டரியில் வந்து நல்லாவே வந்து பண்ணி கரெக்டான நேரத்தில் எல்லாமே வந்து செய்துட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாராட்டு வந்து கொடுக்குறாங்க. அதிரடியாக நம்ம சுமதி கிட்ட வந்து மீனாட்சி வந்து சொல்லுறாங்க, அம்மா நான் வந்து இந்த ஆதியை வந்து எனக்கு பிடிக்கல, அவரை ஏனோ தெரியலை, நான் கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பலை. அப்போ யார் வந்து கல்யாணம் பண்ணுவா, நீ எனக்கு வாக்கு கொடுத்தல அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னால அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இவரை இல்லை ஜீவாவை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன மனோ மாப்பிள்ளையோட தம்பியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம்மா அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், அவரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜீவாவை கல்யாணம் பண்ண மீனாட்சி வந்து சம்மதம் சொல்கிறாங்க.